மகிமையும் மகத்துவமும் நிறைந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதபடினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். பிரியமானவர்களே, இயேசு செய்த முதல் அற்புதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், இயேசு அழைக்கப்பட்டதால் தான் அங்கே குறைவு நீங்கியது. அது மாத்திரம் இல்லை, அங்கே குறைவை அங்கு இயேசுவிடத்தில் சொன்னார்கள். அதனால தான் குறைவு நிறைவானது என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் இயேசு கிட்ட அந்த சீஷர்கள் சொன்ன போது உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்தது என்ன, கற்சாடிகள் 6 கற்சாடி இருந்துச்சு, தண்ணீர் வைக்கிற கற்சாடி. ஸோ அந்த கற்சாடிகளை பயன்படுத்தி, அந்த கற்சாடிகளையே பயன்படுத்தி ஏதோ புதுசாக ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு புதுசாக வேறு எதையும் தெரியல, இருந்ததையிலேயே அங்கே அற்புதம் நடந்ததை பார்க்கிறோம். இருந்த கற்சாடிகளில் வேலைக்காரரை தண்ணீர் நிரப்ப சொன்னார். அப்போது இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் நடப்பிக்க வேண்டும் என்றால் அங்கு நமக்கிட்ட இருக்கிறதுலையே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவ்வளவு ஒரு எளிமையான ஆண்டவர் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். அதனால் நம்மக்கிட்ட இது இல்லையே அது இல்லையே, இது எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம பற்றி கவலைப்பட வேண்டாம். விசுவாசம் மட்டும் வைத்தால் போதும், ஆண்டவர் எதை கொண்டும் அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, பாருங்க, இந்த வேலைக்காரரை தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறார். இப்போ இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்கிற இயேசுவால் ஒரு நிமிஷத்தில் இந்த ஜாடிலாம் தானாகவே தண்ணீரால் நிரம்பட்டோன்னு அவர் சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக நிரம்பியிருக்கும். ஆனால் அந்த வேலைக்காரரை தண்ணீர் நிரப்ப சொல்லுகிறார். அப்போது அவங்க நிறைய நிரப்பினார்கள். அவர் சொன்னது போலவே நிறைய, அரைகுறையாக இல்லை, பாதி குடம் தண்ணி இல்லை, முழுவதுமாக நிறைய நிரப்பினார்கள். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை, அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியும். அப்போது ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேசுவார், அவர் என்ன சொல்கிறாரு நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருடைய வார்த்தையை நம்ம ஆழமாக நம்ம நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடும் கவனத்தோடும் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இப்போ அவர் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாய் கேட்டு நம்ம கீழ்ப்படியும் போது அற்புதத்தை நாம் காண முடியும். இப்போது நிறைய நிரப்பினார்கள், முழு மனதோடு கூட, அரைகுறை மனதோடு கூட இல்லை, முழு மனதோடு அவருடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கும் போது அற்புதத்தை நாம் காண முடியும். அப்போது அவர்கள் நிறைய நிரப்பின போது உடனே இயேசு சொல்கிறார், இதை நீங்கள் மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். ஒரு சாதாரண எளிமையான ஒரு விதத்தில் இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து அங்கே செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவங்களும் அதை முண்டு கொண்டு போகிறாங்க. அந்த வேலைக்காரருக்கு, சீஷருக்கு மாத்திரம்தான் தெரியும் அதில் இருக்கிறது தண்ணீர், அவங்க நிரப்பினது தண்ணீர். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக, அதை மொள்ளும் போது திராட்சை ரசமாக மாறுகிறது. இது வேறு யாருக்குமே பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. ஆனால் அவனை ருசி பார்த்த போது அது ரொம்ப சுவையுள்ளதாக இருக்கிறத பார்த்து அவன் மணவாளனை கூப்பிட்டு சொல்லுகிறான், பின்னாடி நீங்கள் நல்ல ருசியுள்ளதை இவ்வளோ நேரம் வைத்திருந்து பின்னாடி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா மணவாளனுக்கும் இது தெரியாது, பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாது, என்ன நடந்தது என்பது தெரியாது. அப்போது ஆண்டவர் ஒரு இல்லாமையில் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன்.
திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கு அந்த குறைவை நிறைவாக்கி ஒரு மனமகிழ்ச்சியின் அந்த ஒரு நிலையை, சூழ்நிலையை உண்டாக்குகிறார். இந்த அற்புதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் குறைகளை மாற்றுவார். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் செவ்வப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையை சீரான பாதையில் கொண்டு போவார். குறைகளை ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்துல இருக்கிறதை அவர் பயன்படுத்தும்படியாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த அற்புதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இன்றைக்கு எங்களோடு கூட பேசின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு இடத்துல இருக்கிற ஆண்டவரே காரியத்தை நீர் பயன்படுத்தி நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளவைகளை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தாவே, நீர் பேசும்படியாய் எங்களுடைய இருதயத்தை திறந்து நீர் பேசுகிற காரியத்தில் கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் கீழ்ப்படிய முடியாது சுவாமி. நீர் உடைய வார்த்தைகளின் வெளிப்பாட்டை எங்களுக்கு ஆண்டவரே தரும்போது, காண்பிக்கும் போது அதற்கு உண்மையான மனதோடு முழுவதுமாய் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய முழுவதுமாய் முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உடைய பொற்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.